குட் மார்னிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து இதுவரைக்கும் படிச்சிருக்கோம். பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் படித்தோம். ஸோ அடுத்தது வந்து மனோபொலி மார்க்கெட் படித்தோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட். சரியா? ஸோ நாங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் வந்து இது வந்து 3வது மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ முதலாவது வந்து பார்ப்போம் இந்த மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட். மனோபொலிஸ்டிக் காம்படிஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதாவது தனியுரிமை போட்டிச் சந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த தனியுரிமை போட்டிச் சந்தை நான் சொன்னேன் ஒரு மார்க்கெட்டோன்னு நாங்க முதல்ல எங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள மைண்ட்ல வச்சுக்கொண்டு படிச்சா ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப இந்த மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி சொன்னாலே நாங்க என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா ஜுவல்லர் ஷாப், ஃபுட் கேஃபேஸ், சின்ன சின்ன சில்லறை கடைகள், ஏர் கட் ஷாப்ஸ், அந்த மாதிரியான நிறைய நிறுவனங்கள் உள்ளடக்கியது அந்த மனோபாலிஸ்டிக் காம்படிஷன் மார்க்கெட்னு சொல்லி படிச்சு இருக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது வந்து பார்ப்போம். இந்த மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி சொன்னா, நாங்க கம்பரிசன் கேன் பி டிஃபைன்ஸ் அ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பேர்ஸ். அதாவது வந்து அதிக அளவிலான நிறுவனங்கள் வந்து இங்க காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு நிறுவனத்து ஒரு சந்தை அமைப்பை எடுத்துக்கொண்டா, அந்த சந்தையில வந்து அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படக்கூடிய ஒரு ஆ நி இதாத்தான் ஒரு நிறுவனமா தான் இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து காணப்படுது. சரியா? ஸோ அதுதான் மெயின் இதுல விஷயம். அடுத்தது வந்து பாருங்க, த டிஃபரண்ட் ப்ராடக்ட். அப்ப டிஃபரண்ட் ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப இங்க ஒரு இந்த நாங்க நிறுவனத்த எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னோம். அதாவது வந்து பொருள் வேறுபாடு கண்டிப்பா காணப்படும். இந்த நிறுவனத்த பொறுத்தளவுல வந்து பொருள் வேறுபாடுன்னு சொல்ற விஷயம் வந்து இங்க காணப்படுது. சரி. அடுத்தது இங்க விஷயம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, சந்தையில உள்நுழைறதுக்கோ, அப்படி இல்லாட்டி சந்தைய விட்டு வெளியேறதுக்கோ வந்து எவ்வித தடையும் காணப்படாது. அதாவது வந்து சுதந்திரமா சந்தையில உள்நுழைய முடியும். சுதந்திரமா சந்தையை விட்டு வெளியேற முடியும். சோ இதுதான் வந்து மெயினா வந்து இங்க படிக்க வேண்டிய அ விஷயம். சரியா? ஓகே. அப்ப முதலாவது வந்து இந்த மனோபொலி மார்க்கெட்ன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு ஞாபகம் வரணும் என்னதுன்னு சொல்லி சொன்னா, என்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸிட் வந்து பெரியர் ஒண்ணு எதுவுமே இல்ல. அடுத்தது வந்து இந்த குட்ஸ் டிஃபரன்சியேஷன் வந்து அதாவது வந்து பொருட்கள் வேறுபாடு வந்து அதிக அளவுல காணப்படும்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நிறைப்போட்டு சந்தையை எடுத்துக்க இந்த நிறைப்போட்டி எப்போ வந்து தனியுரிமை இப்ப நாங்க பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் எப்படி அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படுதோ அதே மாதிரி இந்த மனோபொலி காம்படிட்டிவ் மார்க்கெட்லயும் வந்து அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படுது. சரியா? இந்த ஒவ்வொரு நிறுவனமும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிரைஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ தன்னிச்சையான விலை நுகர்வுன்னு சொல்லி நாங்க அது சொல்லுவோம். ஸோ அதாவது சுயமா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விலையை வந்து தீர்மானிச்சு கொள்றாங்க. அப்போ வந்து அடுத்த விஷயம் இதுல வந்து இருக்கு என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஓகே. அடுத்த விஷயம் நாங்க இதுல பார்த்தோம் என்னன்னு சொல்லி சொன்னா, அதிக அளவான நிறுவனங்கள் சந்தையில காணப்படுது. அதாவது ஹியூஜ் மார்க்கெட் வந்து அந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட்ல வந்து ஹியூஜ் கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன் அப்படி இல்லாட்டி ஃபிரண்ட்ஸ்ன்னு சொல்ற விஷயம் இருக்கக்குள்ள, அதாவது வந்து இந்த டோட்டல் சப்ளைல வந்து ஒரு சிறிய அளவு தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தை காணப்படும். இப்ப சலூன் கடை எடுத்துக்கொண்டா, சலூன் கடைகள் ஒரு பிரதேசத்தை எடுத்துக்கணும். இப்ப வெள்ளவத்த பிரதேசத்தை எடுத்துக்கணும். அந்த வெள்ளவத்த பிரதேசத்துல அதிக அளவான சலூன் கடைகள் காணப்படும். ஸோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப குறைஞ்ச அளவு தான் அவங்களுக்கு நிரம்பல் செய்யப்படும். நிரம்பல் வந்து காணப்படும். அப்ப உதாரணத்துக்கு சில்லறை கடைன்னா, சில்லறை கடைகள் ஒரு 4, 5 இருக்கக்குள்ள, அந்த சில்லறை கடைக்கு பிசினஸ் வந்து ஒரு சில்லறை கடைக்கான பிசினஸ் வந்து ஒரு சொற்ப அளவு தான் காணப்படும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்படி அந்த சிறிய அளவு தான் காணப்படுதுன்னு சொல்லி சொல்ற நிலையில வந்து, நிறுவனத்துல வந்து ஒரு அதால வந்து மத்த நிறுவனத்துக்கு பாதிப்பு ஏற்படுமான்னு கேட்டா, எந்த வகையிலுமே வந்து பாதிப்பு ஏற்படாது. சரியா? அடுத்தது வந்து ஆ இங்கன ஈச் ஃபார்ம் ப்ரொடியூசிங் த டிஸ்டிங்டிவ் ஆர் டிஃபரன்ஷியேஷனல் ப்ராடக்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, தனியுரிமை போட்டு சந்தையில இருக்க எல்லா நிறுவனங்களும் வந்து ஒரே வகையான பண்டங்களை உற்பத்தி இப்ப செலூன் கூட எடுத்துக்கொண்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏர் கட்டிங், ஏர் கலரிங் அந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அப்ப எல்லா நிறுவனங்களும் வந்து ஒரே வகையான பண்டங்களை உற்பத்தி செஞ்சாலும் வந்து, அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒரு தனித்துவமான ஒரு கொஞ்ச அளவுல ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செலூன் கடை எடுத்துக்கோனா, செலூன்ல வந்து லேடீஸ்க்கு ஹேர் கட் வெட்டுற கடை இருக்கும். ஜென்ஸ்க்கு ஹேர் கட் வெட்டுற இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரே இடத்துல லேடீஸ்க்கும் ஜென்ஸுக்கும் வெட்டுற இடம் இருக்கும். ஸோ ஒரு கடையில வந்து ஹேர் கலர் பண்றது இருக்கும். அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷனும் இருக்கு. சரியா?
உதாரணத்துக்கு வந்து சவக்கார உற்பத்தி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ஒவ்வொரு நிறுவனத்திலயும் இந்த சவக்கார உற்பத்திகள் வந்து வெவ்வேறு காணப்படும்னு சொல்லக்கூடியதா இருக்கும். சரியா? இப்ப நாங்க இந்த டிஃபரன்சியேஷன் சொல்லக்குள்ள வந்து, இப்ப நாங்க படிச்சிருக்கோம் வந்து பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்ல வந்து நாங்க படிச்சிருக்கோம் என்னதுன்னு சொன்னா, குளோஸ் சப்ஸ்டிட்யூட் வந்து காணப்படும். ஆனா இதே மனோபோலி மார்க்கெட்ல குளோஸ் சப்ஸ்டிடியூஷன் சொல்ற விஷயமே இல்ல. இந்த தனியுரிமை போட்டி நிறுவனம் இந்த மனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது வந்து என்ன சொல்றது? பூரண பதிலீடு. அதாவது பெர்ஃபெக்ட்லி சப்ஸ்டிட்யூட் இருக்காது. பட் சப்ஸ்டிட்யூட் குட்ஸா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க லக்ஸ் இல்லாட்டி அ டவ் பாவிக்கலாம், லைஃபாய் பாவிக்கலாம் அப்படி. அது வந்து பதிலீடா இருக்கும். ஆனா பூரணமா பதிலீடு இல்லாட்டி இந்த லக்ஸ் இல்லாட்டி இதுக்கு பூரண பதிலீடு இதுதான் சொல்லி பயன்படுத்த முடியாது. சரியா? அப்ப இந்த பொருள் டிஃபரன்சியேஷன் இந்த அந்த ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் காரணமா வந்து நிறுவனங்களுக்கு இடையில வந்து ஒரு போட்டித்தன்மை, ஒரு காம்படிஷன் ஒண்ணு இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? சோ இந்த விஷயங்கள் தான் வந்து இங்க படிக்கணும். சரியா? எனக்கு 1 மினிட் தாங்க. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, இந்த டிமாண்ட் ஃபேஸ் பை த மோனோபோலி காம்படிஷன். அதாவது வந்து, நாங்க இந்த மோனோபோலி மார்க்கெட்ல பார்த்த டிமாண்ட் கர்வ் மாரியே தான் இந்த தனியுரிமை போட்டி சந்தையில காணப்படுகின்ற டிமாண்ட் கர்வும் இருக்கும். ஸோ இதுல வந்து எந்த ஒரு டிஃபரன்சியேஷனும் இருக்காது. சரியா? ஸோ அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தனியுரிமை போட்டியில கண்ட டிமாண்ட் கர்வே தான் இங்கேயும் இருக்கும். இங்கேயும் டி சமன் ஏஆர், எம்ஆர் அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம். எவரேஜ் ரெவென்யூ கர்வ விட மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் வந்து கொஞ்சம் கீழயா தான் இருக்கும்னு சொல்லி. ஸோ இங்கேயும் நாங்க படிச்சிருக்கோம். மார்ஜினல் ரெவென்யூக்கு முதல்ல வந்து பாசிட்டிவ்ல வரும். பாசிட்டிவ்ல வரக்குள்ள எலாஸ்டிக் பாசிட்டிவ்ல வரக்குள்ள எலாஸ்டிக்கா வரும். அடுத்தது 0க்கு வரக்குள்ள வந்து நாங்க படிச்சிருக்கோம். யூனிட்டரி எலாஸ்டிக்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்தது 0க்கு கீழ இங்க மைனஸ் வரக்குள்ள வந்து நாங்க இன்எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இருக்கு. எம்சி கோடு என்னைக்குமே நாங்க சொல்லியிருக்கோம் என்னது கீழ இருந்து மேல் நோக்கியத தான் போகணும். இந்த எம்சி கோடு, எம்ஆர் கோடும் வெட்டி செல்ற புள்ளியில தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, சந்தை சமநிலை அதாவது வந்து உச்சம் படுத்தப்படும். லாபம் ஒரு நிறுவனத்துல வந்து லாபம் உச்சப்படுறது வந்து எங்கன்னு சொன்னா, எந்த ஒரு இடத்துல மார்ஜினல் எல்லை செலவும், எல்லை வருமானமும் வெட்டுகின்றதோ அந்த தான் வந்து லாபம் உச்சப்படுத்தப்படும். எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த கர்வ பத்தி படிப்போம். பாருங்க, அப்ப முதலாவது சொல்லியிருக்கு ஒரு the demand curve is perfectly competitive from the perfectly elastic. Monopoly competitive form pays the relatively less elastic of the demand curve. Okay. நாங்க படிச்சிருக்கோம் நிறைபோட்டி நிறுவனத்துல வந்து டிமாண்ட் கர்வ் வந்து என்னைக்குமே வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்க படிச்சிருக்கோம் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அதாவது பூரண வந்து நெகிழ்ச்சி உடையதா இருக்கும்னு சொல்லி. ஆனா மனோபோலி தனியுரிமை போட்டி சந்தையில வந்து அப்படி இல்ல. லெஸ் எலாஸ்டிசிட்டி குறைவான நெகிழ்ச்சி தன்மை கொண்டதா இருக்கும். ஆனா விலையில வந்து மாற்றம் கேள்வித் தொகையில வந்து சிறிய அளவுல தான் மாற்றம் ஏற்படும்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது விலை மாற்று வீதத்தை விட கேள்வித் தொகை மாற்று வீதம் வந்து இங்க சிறிய அளவுல தான் காணப்படும்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஏன்னா அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படுது. சம்டைம்ஸ் உங்களுக்கு எம்சிக்யூல கேட்கலாம். கம்பெனி ஃபார்ம் பேஸ் ரிலேட்டிவ்லி லெஸ் எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ். இட்ஸ் எக்ரி ஆர் டிஸ்எக்ரி. எக்ரி. வை த ரீசன் சொல்லி கேட்டா என்ன சொல்லணும்? அதிக அளவான நிறுவனங்கள் காணப்படும் பொழுது விலை மாற்று நாம் படிச்சிருக்கோம் தான் இன்எலாஸ்டிசிட்டினா என்னது? விலை அதாவது வந்து விலை மாற்று வீதத்தை விட கேள்வித் தொகை மாற்று வீதம் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால தான் நாங்க அதாவது லெஸ் இலாஸ்டிக் அதாவது வந்து அதை நாங்க இன்இலாஸ்டிக்னு சொல்ல மாட்டோம். லெஸ் இலாஸ்டிக் அதாவது குறைவான விலை நிகழ்ச்சி காணப்படும் சொல்லுவோம். இப்ப நாங்க இன்இலாஸ்டிக்னு சொல்ல இயலாது தானே. அதாவது இப்ப நாங்க இப்போ என்ன சொல்றது மனோபலி கம்பெனில வந்து எசென்ஷியல் ஐட்டம்ஸ் இருக்கு, லக்ஸரி ஐட்டம்ஸ் இருக்கு. அதனால நாங்க அதை இன்இலாஸ்டிக்னு சொல்ல இயலாது, இலாஸ்டிக்னு சொல்ல இயலாது. ஸோ நாங்க லெஸ் இலாஸ்டிக்னு சொல்லுவோம். குறைந்த அளவான நெகிழ்ச்சி கொண்டதா காணப்படும். குறைந்த அளவான நெகிழ்ச்சியில சாதாரணமா வந்து விலை மாற்று வீதத்தை விட தொகை மாற்று வீதம் சிறியதா இருக்கும்னு சொல்லி ஒரு மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. சரி. 2வது வந்து the demand curve of every single firm, the perfectly competitive market similar to the
1 to another. அப்ப பாருங்க இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லக்குள்ள இந்த நாங்க நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து அதாவது நிறைப்போட்டி சந்தையில இருக்கிற ஒரு டிமாண்ட் கர்வ் வந்து ஒன்றே ஒன்று ஒத்து இருக்கும். அதாவது ஏன் நாங்க படிச்சிருக்கோம் P சமன் AR சமன் MRன்னு சொல்லி. சோ அதுதான் ஒன்றே ஒன்று ஒத்து இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க the demand curve of the single perfectly competitive firm does not change but the shape of demand curve is monopolistically competitive could be changed the marketing strategy used by the each single. அதாவது வந்து ஒரு நிறைப்போட்டி நிறுவனத்தின் தேவை விலை வந்து மாறாது தானே. அதாவது வந்து நாங்க என்ன ஹாரிசான்டல் லெவல்ல இருக்கும், அப்ப மாறாது. ஆனா இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட் கர்வ் வந்து மாறுபடும், நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபடும். அப்படி நிறுவனத்துக்கு நிறுவனம் மாறுபட காரணம் என்னது? அவங்க பின்பற்றப்படுகின்ற விலை தந்திரோபாயங்கள் தான். இப்ப நாங்க நோ லிமிட்ல ட்ரெஸ் எடுக்கிறதும் பெட்டால் ட்ரெஸ் எடுக்கிறதும் ஒரே பிரைஸா இருக்குமா? இருக்காது. சோ நிறுவனங்களுக்கு நிறுவனங்கள் வந்து விலையில வந்து போட்டியிடல் காரணமாக வந்து அந்த டிமாண்ட் கர்வ் வந்து சம்டைம்ஸ் கூடலாம் குறையலாம். சோ அதைத்தான் வந்து அவங்க சொல்றாங்க. சோ இந்த நோட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம், கம்பேர் டு த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் அண்ட் மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்றோம். சரி, இப்ப நாங்க படிச்சோம். இந்த படிச்ச 3 நிறுவனங்களையும் வந்து ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் ரெண்டுலயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் செய்யக்குள்ள ப்ரொடக்ஷன்ல வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டா லொஸ்ஸா, அப்படி இல்லாட்டி நார்மல் ப்ராஃபிட் இருக்கா, எக்ஸஸ் ப்ராஃபிட் இருக்கான்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு ஆரம்பிக்கக்குள்ள வந்து ஷார்ட் ரன்ல குறுகிய காலத்துல லாபத்தை உழைக்குமா, நட்டத்தை உழைக்குமா, அப்படி இல்லாட்டி வந்து என்ன சொல்றது, சாதாரண லாபத்தை உழைக்குமா, அசாதாரண லாபத்தை உழைக்குமா, அதே மாதிரி நட்டத்தை உழைக்குமான்னு பார்ப்போம். சோ அதே மாதிரி இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, குறுங்காலத்துல அதாவது மோனோபோலி மார்க்கெட் எடுத்துக்கொண்டாலும் சொல்லி அந்த மார்க்கெட் வந்து குறுங்காலத்துல வந்து கண்டிப்பா வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் ரன் எக்கனாமிக் ப்ராஃபிட் கண்டிப்பா குறுங்காலத்துல வந்து லாபத்தை வந்து உழைக்கக்கூடியதா இருக்கும். லாபம் வந்து கண்டிப்பா அந்த நிறுவனத்துல வந்து உழைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த தனியுரிமை போட்டி நிறுவனங்கள் வந்து குறுங்காலத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, 3 லாபம், அதாவது நாங்க படிச்சிருக்கோம் என்னது, நார்மல் ப்ராஃபிட், ஓகே, abnormal profit, loss and normal profit. இப்ப நார்மல் ப்ராஃபிட்டும் இருக்கு. நார்மல் ப்ராஃபிட்னா நாங்க படிச்சிருக்கோம் எம்ஆர் சமன் எம்சின்னு படிச்சிருக்கோம், ஏஆர் சமன் ஏசின்னு படிச்சிருக்கோம். லாஸ்ன்னு சொல்லி சொன்னா எம்ஆரை விட எம்சி கூடுதலா இருக்கு, அப்படி இல்லாட்டி ஏஆரை விட ஏசி கூடுதலா இருக்குன்னு படிச்சிருக்கோம். எப்நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லி சொன்னா எம்ஆரை விட எம்சி வந்து குறைவா இருக்கு, ஏஆரை விட ஏசி வந்து குறைவா இருக்கு. சரியா? அதுதான் எப்நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட், லாஸ். சாதாரண லாபம், அதாவது வந்து சாதாரண லாபம், அசாதாரண லாபம், அடுத்தது வந்து நட்டம். இந்த 3 நிலையும் வந்து அடையும் மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட். எப்படி மோனோபோலி மார்க்கெட் வந்து இந்த 3 நிலையும் ஷார்ட் ரன்ல அடைஞ்சோ அதே மாதிரி இந்த நிறுவனமும் வந்து மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டும் ஷார்ட் ரன்ல வந்து அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அடையும். சோ இங்க வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. ஓகே, ஷார்ட் ரன்ல வந்து ஒரு மோனோபோலி மார்க்கெட் வந்து ஓகே ஓகே மோனோபோலி மார்க்கெட் காம்படிஷன் ஷார்ட் ரன்ல வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட், அதாவது வந்து பொருளாதார லாபத்தை அடையுது. அப்ப பொருளாதார லாபத்தை அடையுதுன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்லியிருக்கோம், எம்ஆர் சமன் என்சிங்கிற நிபந்தனை பூர்த்தி செய்யப்படணும்னு சொல்லியிருக்கோம். பாருங்க, இந்த எம்ஆர் சமன் என்சின்னு பூர்த்தி செய்யக்குள்ள வந்து அதாவது வந்து எம்ஆர் சமன் எம்சி, எம்ஆர் கோடு எம்சி கோடும் சந்திக்கிற புள்ளியில தான் நிறுவனம் வந்து விலையை தீர்மானிக்கும், விலையும் அந்த தொகையை வந்து தீர்மானிக்கும். இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது விலையில வந்து எவரேஜ் டோட்டலுக்கு மாறும் செலவுகளை வந்து அந்த நிறுவனம் தீர்மானிக்கிற விலை மூலம் ஈடு செய்து கொள்ள முடியும். அப்படி ஈடு செய்து கொள்ள முடியும்னு சொல்லி நினைக்கிற சந்தர்ப்பத்துல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் ஷார்ட் ரன் எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து அங்கே அச்சீவ் பண்ணப்படுது. இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தனியுரிமை போட்டி நிறுவனம் குறுங்காலத்துல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் வந்து ஒன்று அடையப்படுது. சரியா? சோ அதுதான் இது. அடுத்தது சோ என்ன சொல்றது, லாபத்தை மட்டும்தான் அடையுதுன்னு சொல்லி சொன்னா இல்ல, நட்டத்தையும் அடையுது. அந்த நட்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து அந்த நிறுவனத்தால தீர்மானிக்கும் இந்த எம்ஆர்எம்சி சந்திக்கிற புள்ளியில வந்து தீர்மானிக்கிற அந்த விலையில வந்து
அந்த நிறுவனத்தால ஈடு செய்து கொள்ள முடியாட்டி, அதாவது சராசரி மாறும் செலவுகளை ஈடு செய்து கொள்ள முடியாட்டி ஏற்படுறதுதான் அந்த நிறுவன நட்டம். அப்ப அப்ப சராசரி மாறும் செலவுன்னு சொன்னா நாங்க படிச்சிருக்கோம். லேபர்ஸா இருக்கலாம், மெட்டீரியல்ஸா இருக்கலாம். அந்த மாரி இப்ப இந்த COVID-19 வந்துச்சு. அந்த மாரியான சிச்சுவேஷன். பிரைஸ் கூட, பவர், கரண்ட் பில் அந்த மாரியான கூட, ப்ராடக்ட்கான காஸ்ட் கூட. சோ இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அந்த விலை, அதாவது மாறும் காரணிகள் மூலம் மாறும் காரணிய அந்த நிறுவனத்தால தீர்மானிக்கப்படுற விலை ஈடு செய்ய முடியாத சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, நிறுவனம் நட்டத்தை நோக்கி ஓடும். சரியா? அப்ப இந்த நிறுவனம் லாபம் அடையுதோ, நட்டம் அடையுதோ குறுங்காலத்துல, ஆனா எங்க என்ன நிபந்தனை பூர்த்தி செய்யணும்? MR சமன் MC. மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் காஸ்ட். அதாவது எல்லை வருமானம் அப்ப நிறுவனம் நாங்க சமநிலை அடையுதுன்னு சொல்லுவோம். சமநிலை மூலமா அப்ப எல்லை வருமானம் எல்லை செலவுக்கு சமனா இருக்கணும்னு சொல்லி நாங்க படிச்சு இருக்கிறோம். சரியா? அப்ப இந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த எக்விலிபிரிமியம், அதாவது இப்ப எக்விலிபிரிமியம் நிறுவனம்னு சொல்லக்குள்ள இந்த எல்லை வருமான கோடு என்னைக்குமே கீழ இருந்து தான் மேல் நோக்கி வெட்டி செல்லணும். சரியா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்டா ஏன் இந்த எல்லை செலவு கோடு கீழ இருந்து மேல் நோக்கி வெட்டி செல்லணும்னு சொன்னா, அதாவது நிறுவனத்துல ஒரு நிறுவனம் சமநிலை அடையணும்னு சொன்னா எல்லை வருமானமும் எல்லை செலவு MR சமன் MC சமனா இருக்கணும். அப்ப இந்த எல்லை வருமான கோடு எல்லை செலவு கோடு மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் மார்ஜினல் காஸ்ட் கர்வ் கீழ இருந்து மேல தான் வெட்டி செல்லணும். அதாவது எல்லை செலவு அதிகரித்து செல்லும் பகுதியா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது எல்லை செலவு குறைந்து செல்ற பகுதியில சமநிலை அடையப்படாது. எல்லை செலவு அதிகரித்து செல்ற பகுதியில தான் சமநிலை புள்ளி அங்க அடையப்படணும். அதையும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க லொஸ்க்கான சந்தர்ப்பம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, லொஸ் அடையறதுக்கான நிறுவனம் லொஸ் அடையறதுக்கான சந்தர்ப்பம்னு சொன்னா, அதாவது எல்லை வருமானத்தை விட எல்லை செலவு கூடுதலா காணப்படுது. MR விட MC கூடுதலா காணப்படுது. இதனால அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, லொஸ் பொருளியல் லாபம் வீழ்ச்சி அடையுது அல்லது பொருளாதாரம் நட்டம் ஏற்படும். இதன் போது இந்த நிறுவனம் என்ன செய்யணும்னு சொன்னா, உடனடியா அந்த உற்பத்தியை நிறுத்தணும். சோ இங்க லொஸ் ஏற்படுறதுக்கான காரணம் என்னது? மோனோபோலி கம்பெனில இந்த MR விட MC கூடுதலா இருக்கு. சரியா? லொஸ். ப்ராஃபிட் இத நாங்க நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். நார்மல் ப்ராஃபிட்னு சொன்னா MR சமன் MC. இது நார்மல் ப்ராஃபிட். சரியா? அப்நார்மல் ப்ராஃபிட் அதாவது சாதாரண லாபம், அசாதாரண லாபம். அப்நார்மல் ப்ராஃபிட்ல MR MCயை விட MR கூடுதலா இருக்கும். சரியா? சோ அப்ப இதுதான் அந்த கர்வ். சரி. அடுத்தது லாங் ரன். அப்ப ஒரு தனியுரிமை போட்டி நிறுவனம் என்னதான் குறுங்காலத்துல நார்மல் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட், லொஸ் இருந்தாலுமே லாங் ரன்னு சொல்லி வரக்குள்ள அப்ப நீண்ட காலத்துல சாதாரண லாபத்தை மட்டுமே அனுபவிக்கும். அதாவது சாதாரண லாபத்தைன்னு சொன்னா நார்மல் ப்ராஃபிட். அந்த நார்மல் ப்ராஃபிட் நேல தான் பாருங்க இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் பிரைஸோட தொட்டு செல்லுது. அப்ப எவரேஜ் காஸ்ட் கர்வ் பிரைஸோட தொட்டு செல்லுதுன்னு சொன்னா நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கும். பாருங்க இங்க MR சமன் MC சந்திக்குது. சோ அங்க MC சந்தித்து அந்த டிமாண்ட் நாங்க படிச்சிருக்கோம் தானே AR சமன் Dன்னு சொல்லி. அப்ப அந்த டிமாண்ட் கர்வ தொடுற புள்ளியில தான் விலையும் தொகையும் தீர்மானிக்கப்படும் அந்த நிறுவனத்துல. இதன் போது அந்த நிறுவனத்தின் நீண்ட காலத்துல MR சமன் MC-யா இருக்கும். நீண்ட கால நிறுவனத்துல MR சமன் MC-யா இருக்கும். ஏன் உங்களுக்கு இங்க ஷார்ட் ரன்ல MR சமன் MC கொடுக்கலன்னு சொன்னா, ஒரு சில நிறுவனங்கள் ஷார்ட் ரன்ல எல்லை வருமானம் எல்லை செலவுக்கு சமனா இருக்கலாம். ஆனா கூடுதலா நீண்ட காலத்துல தான் அந்த நிறுவனங்கள் எல்லை வருமானம் சமன் எல்லை செலவுக்கு சமனா
இருக்கும். சரியா? ஸோ அதத்தான் இங்க காட்டியிருக்காங்க. இதுதான் நார்மல் ப்ராஃபிட்கான கர்வா இருக்கும். இந்த படங்கள் வரையும் பொழுது தெளிவா வரையுங்க. சரியா நார்மலா உங்களுக்கு இந்த படங்கள முதல்ல 1 பை 1 பையா ஸ்டெப்ஸா வரைஞ்சு பழகுங்க. இப்ப இந்த மார்க்கெட்ட படிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் முதல்ல வந்து ஷார்ட் ரன் சாரி காம்படிட்டிவ் மார்க்கெட் எடுத்தீங்கன்னா, காம்படிட்டிவ் மார்க்கெட் படி கேரக்டரிஸ் எழுதுறீங்க. காம்படிட்டிவ் மார்க்கெட்டா கேரக்டரிஸ் எழுதிட்டு, அப்புறம் நீங்க காம்படிட்டிவ் மார்க்கெட்க்கான எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து ஷார்ட் ரன்ல வந்து 3 வகையான ப்ராஃபிட், லாஸ், நார்மல் ப்ராஃபிட், அப்நார்மல் ப்ராஃபிட் இப்படி. லாங் ரன்ல இப்படி இருக்கு. அடுத்த மார்க்கெட். அப்படியே 1 பை 1 ஸ்டெப்பா எழுதி படிச்சீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். சரியா? அது இல்லாம வந்து உங்களுக்கு ம். இது சம்மந்தமா நான் ஆல்ரெடி பேப்பர் டிஸ்கஷன்ஸும் நெறைய நான் போட்டு தான் இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா நோட்ஸா வந்து லெவல் 3க்கு படிப்பிச்ச இதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இந்த மாரியான சப்ஜெக்ட் உங்களுக்கு அந்த ரிலேட்டடா இருக்கக்குள்ள வந்து நான் எடிஷனல் ரீடிங்க்காகவும் நான் போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னா சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வந்து கூடுதலா தெரியாம கேட்டா கூட நீங்க வந்து செய்யக்கூடியதா இருக்கணும். அதனால தான் நான் லெவல் 3க்கு படிப்பிச்ச நோட்ஸுங்க கூட உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். நீங்க கேட்டுக்கொள்றதுக்காக. அது மட்டும் இல்லாம, கீழ உள்ள லெவல் அதாவது வந்து இப்ப இஎஸ்பிஎம் மாரி எக்ஸாம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா செஞ்சிருந்தவங்க இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டைரக்ட்டா வந்தவங்க இருப்பீங்க. இஎஸ்பிஎம் டைம்ல வந்து பேப்பர் டிஸ்கஷன் நான் செஞ்சிருக்கேன். அந்த இஎஸ்பிஎம் ஆக்களுக்கும் பேப்பர் டிஸ்கஷன் செய்யக்குள்ளயும் வந்து நான் அந்த பேப்பர்ஸ் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வந்து தனித்தனியா செஞ்சிருக்கேன். சந்தை அமைப்புகள பத்தி. அதுலயும் வந்து நீங்க கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றது என்ன மாரின்னு சொல்லி நான் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்கேன். அதுகளையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரிசோர்ஸ் நெறைய இருக்கு. நீங்க கிளாஸ்க்கு நான் இப்ப நார்மலா நான் உங்களுக்கு படிப்பு கிளாஸ் சொன்னா, நான் பேசிக்கா ஒரு விஷயத்த மட்டும் வச்சுக்கொண்டு உங்களுக்கு இதாக்க மாட்டேன். நான் ரிலேட்டடா வேறு வேறு லெவலுக்கு படிப்பிக்கக்குள்ள அது உங்களுக்கு ரிலேட்டட் ஆச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா நான் அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு நான் எக்ஸஸ் குடுத்து தான் வச்சிருக்கேன். நீங்க எனி டைம் அத பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு இப்ப ஆழமா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கொண்டு நாங்க எக்ஸாம் செய்றது வந்து எங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். சரியா? எப்படி கொஸ்டின்ஸ் வந்து நாங்க சொல்லுவோம், பால் எப்படி வந்தாலும் எங்களால பேட்டிங் பண்ணக்கூடிய இருக்கணும்னு சொல்லி, அதே மாரி தான் கொஸ்டின்ஸ் எப்படி வந்தாலும் உங்களால வந்து அதுக்கு ஆன்ஸர் பண்ணக்கூடிய மாரி தான் இருக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எங்களுக்கு நான் படிச்சது இல்லன்னு சொல்லி சொல்றதுக்கே இயலாது. ஏன்னு சொன்னா, நான் லெவல் 3 கொஸ்டின்ஸும் வந்து உங்களுக்கு நான் லெவல் 3ல உள்ள நோட்ஸும் ஷேர் பண்ணி தான் இருக்கிறேன். ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு எக்ஸஸ் குடுத்து தான் இருக்கேன். அதே மாரி வந்து இல்ல இது வந்து நாங்க கீழ உள்ள லெவலுக்கு மேல நாங்க படிக்கணும்னு சொல்லலால. ஏன்னா, அதுக்கு உங்களுக்கு கீழ இருக்க அந்த இஎஸ்பிஎம் லெவலுக்கா படிச்ச பேப்பர் டிஸ்கஷன் கூட நான் உங்களுக்கு எக்ஸஸ் போட்டு தான் வச்சிருக்கேன். உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க தெளிவா எல்லாம் படிச்சு கொண்டு போறது. நான் இன்னொரு விஷயமும் கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு இதுல சொல்லிக் குடுத்திருக்க விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் அதுல வந்து சொல்லிக் குடுத்திருக்க மாட்டேன். அதுல இன்னும் கொஞ்சம் வேறு விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதே மாரி அடுத்த லெவலுக்கு இருக்கக்குள்ள இன்னும் கொஞ்சம் வேற விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அதுகளையும் வந்து நீங்க எட் பண்ணி கொள்ளுங்க. ஓவராலா எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். நான் சொல்ற மெத்தட் வந்து சம்டைம்ஸ் வந்து வேரியஸா இருக்கலாம். அதையும் வந்து கேட்ச் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. எனி டைம் ஏதாவது டவுட்ன்னு சொல்லி சொன்னா, இப்ப நான் வந்து இது எல்லாரும் வொர்க் போறவங்க இருக்கீங்க, அப்படி இருக்குன்னு தான் கேம்பஸ் லைட வச்சுக்கொண்டு கிளாஸஸ் வந்து நான் செஞ்சு கொண்டு போறேன். ஸோ நீங்க வொர்க் போறவங்க இருக்கீங்கனால தான் அந்த இதுக்காக. சில வெதர் கண்டிஷன், ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படி இருக்கு. அதனால நீங்க எனி டைம் இந்த ரெக்கார்டிங்க கேளுங்க. எல்லா ரெக்கார்டிங்கும் ஏ டூ இசட் கேட்டு ஏதாவது டவுட்டா இருந்தா, அப்படி இல்லாட்டி இப்ப நான் ரெக்கார்டிங்ல ஏதாவது சொல்லியிருக்க விஷயம் கூட முன்னுக்கு பின்னுக்கு முரணா இருந்தாலும் எனி டைம் நீங்க மெசேஜ் போட்டு நீங்க அந்த கொஸ்டின் வந்து கிளியர் பண்ணி கொள்ளுங்க. அது உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ். நான் ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புறதால வந்து கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க இல்லாத அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டாம். ஓகேயா? அடுத்தது வந்து ஷட் டவுன் பாயிண்ட் ஆஃப் த மோனோபோலி கம்பெனி. ஒரு நிறுவனம் வந்து இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இப்ப நிறுவனம் வந்து அதாவது வந்து என்ன சொல்றது? ஷட் டவுன் பாயிண்ட்க்கு வருது. இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஏன் சந்தைய விட்டு வெளியேறணும்? சந்தைய விட்டு வெளியேறதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த நிறுவனத்தால, அதாவது அந்த நிறுவனத்தால வந்து இப்ப எம்.ஆர். சம்மன், எம்.சி.காவால வந்து விலை தீர்மானிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து, அந்த விலையால வந்து அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட வந்து ஈடு செய்ய முடியாட்டி, சராசரி மாறும் செலவ வந்து ஈடு செய்ய முடியாட்டி, அந்த நிறுவனம் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, சந்தைய விட்டு வெளியேற வேண்டி ஏற்படுது. அதனால தான் வந்து நாங்க எந்த ஒரு நிறுவனம்னாலும், இப்ப நாங்க மனோபோலி இல்ல, நாங்க இப்போ என்ன சொல்றது? பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்டா இருக்கலாம். மனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டா இருக்கலாம். அது வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, விலைய வந்து அந்த மாறும் காரணிகளுக்கு ஏற்ப வந்து அந்த விலைய வந்து அ என்ன சொல்றது? விலைய வந்து ஈடு செய்து கொள்ள முடியாட்டி வந்து கண்டிப்பா நிறுவனம் வந்து சந்தைய விட்டு வெளியேறி செல்ல வேண்டும். இதுதான் வந்து
அதாவது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து உற்பத்தியை நிறுத்துறது. அப்படி இல்லாட்டி அந்த என்ன சொல்றது, உற்பத்தியை நிறுத்தப்பட்ட தீர்மானம் டிசிஷன் எடுக்கிறது வந்து கிடைக்கிற வருமானம். அப்படி இல்லாட்டி அது எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணுது. அப்படி இல்லாட்டி அந்த கிடைக்கிற வருமானம் வந்து அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை வந்து ஈடு செய்யறதுக்கு போதுமா இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் வந்து தீர்மானிக்கும் மோனோபோலி காம்படிஷன் வந்து என்ன உற்பத்தியை நிறுத்தணுமா, சந்தையை விட்டு வெளியேறணுமான்னு சொல்லி. அதாவது வந்து இந்த தனியுரிமை போட்டி சந்தையில வந்து என்னத்தான் நாங்க வந்து லொஸ்ஸா இருந்தாலுமே வந்து, அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட வந்து ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இன்கம் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனம் தொடர்ச்சியா தொழில்ல வந்து ஈடுபட முடியும். அதுக்கு மாறாக வந்து வருமானம் ஏர்ன் பண்ற அந்த இன்கம் வந்து அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட கூட ஈடு செய்ய போதுமாட்டி இல்லாட்டி தான் என்ன நடக்கும், அந்த மோனோபோலி காம்படிட்டிவ் ஃபார்ம் வந்து ஷட் டவுன் பாயிண்ட் அடையும். அப்ப ஆகவே வந்து இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து தொழில்ல ஈடுபட எதிர்பார்க்கும் பொழுது, விலை வந்து என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது வந்து பாருங்க, இப்ப நீங்க இந்த பிரைஸ் வந்து இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்கணும். இந்த P சமன் எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி இல்லாட்டி டிஆர் சமன் டோட்டல் ரெவென்யூ சமன் டிபிசி மொத்த மாறும் செலவுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும். இப்படி இல்லாட்டி வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதாவது வந்து அப்படி இல்லாட்டி நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, சந்தையை விட்டு வெளியேறணும். அதாவது வந்து நிறுவனத்துல வந்து இந்த சராசரி மாறும் செலவு, இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்கு தானே, இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து இந்த பிக்கு வந்து அந்த விலைக்கு வந்து சமனா இருக்கணும். அப்படி இல்லாட்டி விலையை விட இந்த பி சமன் விலையை விட இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து குறைவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த என்ன எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டை விட குறைவா இந்த விலை, அதாவது எவரேஜ் வேரியபிள், இந்த விலையை விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து குறைவா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நிறுவனம் சந்தையில இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து நிறுவனம் சந்தையை விட்டு வெளியேறும். அப்ப இங்க எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த நிறுவனம் சந்தையை விட்டு வெளியேற வரைபடம் தான் இங்க காட்டி இருக்கிறாங்க. ஷட் டவுன் பாயிண்ட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, விலையை வந்து ஈடு செய்து கொள்ற அளவுக்கு இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து காணப்படுது இல்ல. பியை விட அந்த விலையை விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கூடுதலா இருக்கு. அதுதான் பாருங்க, விலையை விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கூடுதலா தான் இருக்கு. இது வந்து ஏசி எவரேஜ் காஸ்ட். அதாவது எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் சேர்ந்து தான் ஏசி எவரேஜ் காஸ்ட் வந்து காணப்படுது. நான் இந்த காஸ்ட்டை பத்தி எல்லாம் நான் திரும்ப எகைன் சொல்ல மாட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து தெளிவா கேட்கணும். இந்த எவரேஜ் காஸ்ட்னா என்ன, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்னா என்னது, மார்ஜினல் ரெவென்யூனா என்னது, எவரேஜ் ரெவென்யூனா என்னதுன்னு சொல்லு. சரியா? சோ அப்ப இதுதான் அந்த வரைபடம். ஓகே பாருங்க, பிரைஸை விட இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் கூடுதலா இருக்கு. அப்ப நிறுவனம் வந்து என்ன நடக்கும், ஷட் டவுன் பாயிண்ட அடையும். சரியா? அடுத்தது ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் ஆஃப் த மோனோபாலிஸ்டிகலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இந்த தொழில்ல சமநிலை பகுப்பாய்வு செய்வதற்கு முயற்சிக்க முன்னுக்கு நாங்க 2 அனுமானங்கள் இருக்கு. 2 அனுமானங்கள் அப்படி இல்லாட்டி எடுகோள்கள் இருக்கு. சம்டைம்ஸ் கேட்கலாம், what are the short equilibrium of the monopolistically competitive industryன்னு சொல்லி. அதாவது ஒவ்வொரு நிறுவனம் எதிர்கொள்ற வளைவு வந்து ஒரே வடிவத்துல ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் அப்ப நாங்க அந்த சமநிலை அடையணும்னு ஷார்ட் அண்ட் ஈக்விலிபிரியம் இருக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நிறுவனத்துடைய டிமாண்ட் வந்து ஒரே மாதிரியா இருக்கு. The demand curve is by the each firm are similar in their shape. அதாவது ஒரே மாதிரியான கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஷேப்ல இருக்கணும். Cost curve is similar to each. அப்ப அங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, டிமாண்ட் கர்வ் ஒரே வடிவத்துல ஒரே மாதிரியா இருக்கணும். செலவு வலைகளும் ஒன்றுக்கொன்று ஒத்ததா இருக்கணும்னு சொல்லி. அப்ப செலவு வலைகளும் ஒன்றுக்கொண்டு ஒத்ததா இருக்கணும். டிமாண்ட் கர்வும் ஒன்றுக்கொண்டு ஒத்ததா இருக்கணும்னு சொல்லு. சரியா? இது வந்து லாங் ரன். த மோனோபோலி காம்படிஷன் லாங் ரன் ஈக்விலிபிரியம். நீண்ட காலத்துல வந்து என்ன சொல்லியிருக்கும், அதாவது என்னத்தான் குறுங்காலத்துல வந்து லாஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கலாம், அப்நார்மல் ப்ராஃபிட்டா இருந்தாலும் வந்து இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து நீண்ட காலத்துல வந்து கண்டிப்பா வந்து அந்த நிறுவனம் நார்மல் ப்ராஃபிட்டை தான் ஏர்ன் பண்ண, அதாவது எம்ஆர் சமன் எம்சி. அப்படி நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் வந்து பாருங்க, இந்த எம்சி கோடை வந்து, அதாவது இந்த மார்ஜினல் ரெவன்யூ வந்து முதல்ல எம்ஆர் கோடு வந்து சந்திக்குது. சோ அந்த எம்ஆர் கோடு சந்திக்குது. அப்ப எம்ஆர் கோடு சந்திக்கிற புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த நிறுவனம் வந்து பிரைஸை தீர்மானிக்கும் அண்ட் குவான்டிட்டி அளவை தீர்மானிக்கும். சரியா? திரும்ப அப்படியே அந்த எம்சி கோடு வந்து, அதாவது எல்எக்ஸ்எல்
தேவைகளை வந்து அதிகரிக்கக்குள்ள வந்து டிமாண்ட் கர்வ் சந்திக்குது. அப்ப டிமாண்ட் கர்வ் சந்திக்கத்தான் இங்க 2வது புள்ளி. திரும்ப அந்த எம்சி கர்வ் வந்து திரும்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஏடிசி எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ட சந்திக்குது. அப்ப 3 நிலையில சந்திக்குது. சோ இந்த முதல் புள்ளியில இருந்து எம்ஆர் கோடு வந்து எம்சிய சந்திக்கிற புள்ளியில இருந்து இந்த இந்த எம்சி கோடு வந்து எம்ஆர் கோட சந்திக்கிற புள்ளியில இருந்து இந்த எம்சி கோடு வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட் சந்திக்கிற புள்ளிய வரைக்கும் நாங்க இருக்கிறது தான் எக்ஸஸ் ஆஃப் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிறுவனத்தால வந்து ஈடு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும். நிறுவனத்தால வந்து அந்த விலையை வந்து ஈடு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும்னு சொல்றோம். அதுதான் இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து அந்த பிரைஸ் வந்து இங்க பாருங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எம்ஆர் சமன் எம்சின்னு சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த எம்ஆர் இங்க ஏடிசிய வந்து தொடுற சந்தர்ப்பத்திலே வந்து விலை வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்கு. சரியா? ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் டிஃபரண்ட் ஒண்ணு தான் காணப்படுது. ஒன் மினிட் தாங்க.
சரியா? ஸோ அப்ப இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் லாங் ரன் ஈக்விலிபிரிமியம்னு சொல்லக்குள்ள
கிளாஸ் சரியா சார். அப்ப இந்த காம்படிஷன் மார்க்கெட்ல வந்து லாங் ரன்ல வந்து நான் சொன்ன மாதிரி இந்த எக்ஸஸ் கெப்பாசிட்டின்னு சொல்ற ஒரு விஷயம் வந்து காணப்படுது. அப்ப எக்ஸஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லக்குள்ள வந்து இந்த எம்ஆர் சமன் என்சி, அதாவது எம்ஆர் கோடும் என்சி கோடும் சந்திக்கிற புள்ளி மாதிரியே வந்து கடைசியா வந்து இறுதியா இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்டும் இந்த எம்சி கோடும் வந்து சந்திக்குது. ஸோ அந்த ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்டது தான் வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கு இடையில வந்து அந்த நிறுவனம் வந்து என்ன செய்யணும், அந்த அந்த கெப்பாசிட்டிக்குள்ள வந்து அந்த நிறுவனம் எவ்வளவு நாளும் உற்பத்தி செஞ்சு சந்தையில நிலையா இருந்து கொள்ள முடியும், நார்மல் ப்ராஃபிட் ஒன்று ஏர்ன் பண்ணணும்னு சொல்லித்தான் அந்த விஷயம் சொல்லுது. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த லாங் ரன் இப்ப நாங்க படிச்சிருந்தானே, இந்த லாங் ரன்ல வந்து நிறுவனம் வந்து 2 சந்தர்ப்பங்களை வந்து பயன்படுத்துது. அதாவது முதலாவது சந்தர்ப்பம் என்னதுன்னு சொல்லி சொன்னா, புதிய நிறுவனம். அந்த லாங் ரன் equilibrium under the monopolistic competition resulting from the entry of the new firm. அதாவது புதிய நிறுவனங்களும் காணப்படும். அதே புதிய நிறுவனங்கள் உள்நுழையுது. அதே வேளை வந்து தற்போது காணப்படுகின்ற நிறுவனங்கள் இருக்கக்குள்ள அந்த நிறுவனத்துல இந்த எம்ஆர் கோடும் எம்சி கோடும் சந்திக்கிற புள்ளியில வந்து விலையை தீர்மானிக்குது. ஸோ இங்க வந்து எவரேஜ் காஸ்ட்டை வந்து அந்த நிறுவனங்களால வந்து ஈடு செய்து கொள்ள முடியும். ஸோ இந்த இதுக்கு இடைப்பட்டது, இந்த எம்ஆர் கோடுக்கும் ஏஆர் கோடுக்கும் இடைப்பட்ட புள்ளி வந்து இருக்கு தெரியுமா? ஸோ அந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை எம்சி கோடு சந்திக்குது. இந்த எக்ஸஸ் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்றது அது. அதாவது புதிய நிறுவனங்கள் வந்து அந்த விலையை தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனங்கள் வந்து ஓரளவு அந்த விலையை வந்து காணப்படும். புதிய நிறுவனங்கள் உள்நுழையக்குள்ள வந்து அந்த நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த விலையை வந்து ஒண்ணு கூட்டி விற்பனை செய்யலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அதை விட குறைச்சு விற்பனை செய்யலாம், அந்த மாதிரி காணப்படும். ஸோ அதைத்தான் வந்து இங்க அந்த கர்வ் வந்து சொல்லுது. ஸோ நாங்க அந்த எக்ஸஸ் ஆஃப் கெப்பாசிட்டிக்குள்ள தான் வந்து தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனமும் புதிய நிறுவனங்களுக்கும் இடையில வந்து அந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல ஈடுபடக்குள்ள வந்து காணப்படுறதான் வந்து இந்த வரைபடம் வந்து காட்டப்படுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த லாங் ரன் ஈக்விலிபிரிமியம்ல மோனோபோலி காம்படிட்டிவ் ரிசால்ட்டிங், அதாவது புதிய நிறுவனங்கள் உள்நுழையப்படுற சந்தர்ப்பத்துல அதே வேளை தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனங்களும் இருக்கு. ஸோ அப்ப அந்த நிறுவனங்கள் ரெண்டுக்குமே, இந்த எம்ஆர் ஏஆர் ரெண்டுக்குமே இடைப்பட்டதுல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த எவரேஜ் காஸ்ட் கர்வை விட அந்த எம்சி கர்வ் பாருங்க, இந்த எம்சி கர்வ் வந்து இந்த ஏசி கர்வ் வந்து தொட்டு செல்லுது. ஸோ அதுக்கு இடையில வரக்குள்ளதான் வந்து புதிய நிறுவனங்கள் வந்து உள்நுழைஞ்சும் ஸோ அந்த தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையிடலை தீர்மானிச்சு கொள்ளும். இப்போ புதுசா ஒரு நிறுவனம் நுழைஞ்சா அந்த நிறுவனம் கூடுதலான பிரைஸை விற்பனை செஞ்சா அந்த நிறுவனத்துக்கு டிமாண்ட் இருக்குமா? இருக்காது. ஸோ தற்பொழுது சந்தையில காணப்படுகின்ற நிறுவனங்களோட விலையை ஒத்ததாவே தான் புதுசா ஒரு நிறுவனம் உள்நுழைஞ்சாலுமே வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனம் வந்து விலையை வந்து தீர்மானிக்கணும். அப்படி விலையை தீர்மானிக்கக்குள்ள வந்து இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து இப்ப வேரியபிள் காஸ்ட் வந்து என்னத்தான் ஒரு நிறுவனத்துக்கு கூடுதலாக இருந்தாலும் இந்த எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சு கொள்ளும். அடுத்தது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, லாங் ரன் equilibrium under the monopolistic competition resulting from the exiting from leaving in industry. சரியா? அதாவது வந்து தற்பொழுது காணப்படுகின்ற நிறுவனம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, தொழில்துறையில இருந்து வெளியேறது. அப்ப தொழில்துறையில இருந்து வெளியேறும் பொழுது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இப்ப ஒரு நிறுவனம் தொழில்துறையில இருந்து வெளியேறுதுன்னு சொல்லி சொன்னா, அப்ப தற்பொழுது சந்தையில காணப்படுகின்ற நிறுவனங்களோடு வந்து ஈடு செய்ய முடியாத நிலை தான் அந்த நிறுவனம் வந்து தொழில்துறையை விட்டு வெளியேறுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி ஈடு செய்ய முடியாட்டி அந்த நிறுவனம் தொழில்துறையை விட்டு வெளியேறும். அப்ப வெளியேறக்குள்ள பாருங்க, இந்த எவரேஜ் காஸ்ட் வந்து என்ன நடக்குது, விலையை ஈடு செய்ய முடியாம போகுது. ஸோ அதுக்கான வரைபடம் தான் இது. ஸோ ஒரு மனோபலி காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து நீண்ட காலத்துல வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, புதிய நிறுவனங்களோட எப்படி தொழில்துறையில ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் நிறுவனமும் புதிய நிறுவனமும் உள்நிலைக்குள்ள எப்படி இருக்கிற சந்தர்ப்பம், அடுத்தது வந்து நிறுவனம் வந்து வெளியேறும் பொழுது காணப்படுகின்ற சந்தர்ப்பம் தான் இந்த வரைபடம் காட்டுது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் மோனோபோலி காம்படிஷன் மார்க்கெட். அதாவது வந்து இப்ப வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் சொல்லும் பொழுது, அதாவது வந்து வெல்ஃபேர் இம்ப்ளிகேஷன் சொல்லும் பொழுது நாங்க படிச்சிருக்கோம் சமூக நலன் செலவுன்னு சொல்லி. சமூக நலன் பாருங்க, இப்ப மோனோபோலி மார்க்கெட்னு சொல்லக்குள்ளேயே வந்து எம்ஆர் கர்வ் இருக்கு, இது டிமாண்ட்னா ஏஆர் கர்வ். சரியா? அப்ப இந்த எம்ஆர் கர்வை, இந்த எம்ஆர் கர்வ், இந்த எம்சி கர்வ் வந்து இப்ப இங்க என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது அதிகரிச்சு கொண்டு போகுது. எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து
நார்மலாவே சாதாரணமா இருக்க மாதிரியே இருக்கு. இந்த லாங் ரன் ஈக்விலிபிரியம் வந்து அப்ப நாங்க ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம், லாங் ரன் ஈக்விலிபிரியம் சொல்லி படிச்சிருக்கோம். அப்ப அந்த நீண்ட காலத்துல வந்து சந்தை சமநிலை வந்து எங்க அடையப்படுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த டிமாண்ட் அதாவது இந்த ஏஆர்கேவும் ஏடிசிக்காவும் சந்திக்கிற புள்ளியில தான் வந்து அதுதான் பி சமன் ஏடிசி. ஸோ அங்க தான் வந்து அந்த லாங் ஈக்விலிபிரியம் சந்திக்கப்படுது. சரியா? அடுத்தது இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் எங்க அடையப்படுதுன்னு சொன்னா, இந்த எம்ஆர்கவும் எம்சிக்கவும் சந்திக்கிற புள்ளியில தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையப்படுது. சரியா? இந்த ஆப்டிமம்னு சொல்லி சொன்னா நடுநிலையில இருக்குது. அப்ப பாருங்க இந்த ஆப்டிமம் அவுட்கம் மூலமா தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா வெல்ஃபேர் ஆஃப் சொசைட்டி அதாவது சமூக நலன் ஏற்படுது. அப்ப அந்த சமூக நலன் ஏற்படுறதுக்கான ஒரு நிபந்தனை பூர்த்தி செய்யணும். பி சமன் எம்சி அதாவது விலை வந்து மார்ஜினல் காஸ்ட்டுக்கு சமனா இருக்கணும். அதே வேளை இந்த மார்ஜினல் காஸ்ட் எவரேஜ் டோட்டல் காஸ்ட் வந்து கூடுதலையா இருக்கணும் மார்ஜினல் காஸ்ட்டை விட. அதனால தான் வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து இங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா நேர்கோடா வந்து இங்க செல்லுது. இது வந்து ஒரு சொல்லுங்க. சரியா? So அடுத்து, the optimum can be the enforced by the government regularly only through the substitutes. அதாவது வந்து இப்ப இந்த ஆப்டிமம் நடக்கணும்னு சொல்லி சொன்ன அந்த வெல்ஃபேர் சமூக நலன் செலவுன்னு சொல்லி சொன்ன அந்த அதாவது வந்து என்ன சொல்றது ஒரு ஏகபோக சந்தையில வந்து ஒரு முழுமையான போட்டி சந்தையில வந்து அனைத்து நலன்புரி சொத்துக்களும் வந்து காணப்படாது. அதாவது இப்ப நாங்க மனோபொலி காம்படிட்டிவ்னு சொல்லி சொன்னாலே தனி போட்டி அதாவது நிறுவனங்கள் வந்து சுயமா லாபத்தை உழைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் வாரது. சோ இப்படி வரும்பொழுது வந்து இந்த சோசியல் வெல்ஃபேர்னு சொல்றது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு சொன்னா கடுமையான போட்டி தான் காணப்படும் இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல அதாவது தனியுரிமை போட்டி சந்தையில. அப்படி தனியுரிமை போட்டி சந்தையில வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா அதிக அளவிலான வந்து அதாவது போட்டித்தன்மை காணப்படுறதுனால வந்து இந்த சமூக நலன் இந்த வெல்ஃபேர்னு சொல்ற விஷயம் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி இல்லாம இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இப்ப சம்டைம்ஸ் இந்த சமூக அதாவது வந்து பொருட்கலப்படங்கள் செய்யறது, விலையை கூட்டி விற்கிறது. ஏன்னு சொன்னா பாருங்க இப்ப போட்டி நிறுவனங்கள் இருக்கக்குள்ள அதிக அளவான போட்டி நிறுவனங்கள் இருக்கக்குள்ள வந்து எல்லாராலையும் இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சோ அங்க வந்து சமூக நலன்னு சொல்ற விஷயம் வந்து என்ன நடக்குது? பாதிப்படைய தொடங்குது. அதே மாதிரி ஒரு நிறுவனங்களை எடுத்தா ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. சோ அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு சமூக நலன்னு சொல்றது வந்து இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து காணப்பட்டாலும் அதாவது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சரியா? சோ அது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, காணப்படுறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அப்படி இல்லாட்டி இல்லாம இருக்கும். அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, பிகாஸ் அப்படி அதாவது வந்து ஒரு மோனோபொலிட்டிக்கல் காம்படிட்டிவ் மார்க்கெட் டு நாட் ஹேவ் தி ஆல் டிஸ்கிரைப் வெல்ஃபேர் ப்ராப்பர்ட்டீஸ். அதாவது வெல்ஃபேர்னா சமூக நலன்புரி சொத்துக்கள் வந்து காணப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கக்கூடிய செயற்பாடுகள் வந்து காணப்படுறது ரொம்ப குறைவா இருக்கும். அதுதான். அதாவது இங்க எல்லாமே வந்து பிரைவேடைசேஷன் தன்மையில தான் இருக்கும். நாங்க படிச்சிருக்கோம் வந்து பொருளாதார முறைமைகள் 3 பொருளாதார முறைமைகள் தனியார் உடைமை, கலப்புடைமை, அரசுடைமைன்னு சொல்லி பிரைவேடைசேஷன், கவர்மெண்ட் அப்புறம் செமி கவர்மெண்ட்னு சொல்லி அப்ப அந்த பிரைவேடைசேஷன் வந்து இங்க வந்து என்னன்னு அப்ப இங்க வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா பிரைவேடைசேஷன் தான் அதிக அளவு இருக்கும். சோ அப்ப பிரைவேடைசேஷன் இருக்கக்குள்ள கவர்மெண்ட் அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது சமூக நலன்புரி சொத்துக்கள் வந்து இங்க காணப்படாது இந்த மோனோபோலி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல. சோ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் காஸ்ட் அதாவது விலையை விட எம்சி வந்து கூடுதலையா இருக்கு. அதாவது வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா சமூக ரீதியான திறமை அளவை விட குறைவா இருக்கு. அதுதான் எம்சி அதாவது மார்ஜினல் காஸ்ட்டை விட பிரைஸ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப குறைவா இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த கொள்கை வகுப்பாளர்கள் அந்த பாலிசி மேக்கர்ஸ் அது என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சிக்கலை சரி செய்யறதுக்கு வந்து எளிதானதல்ல. காரணம் வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து போட்டியோட செயற்பட்டு கொண்டு இருக்கு. சோ இப்படி போட்டியோட செயற்பட்டு கொண்டு இருக்கக்குள்ள சமூக நலன் வந்து கிடைக்கணும்னு சொல்லி அங்க கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கக்குள்ள வந்து சரியா? சோ இப்ப
நிறைய அதிகளவான நிறுவனங்கள் காணப்படுறதால நிறுவனங்களுக்கான ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்ப ஓரளவு தான் இருக்கு. இப்படி இருக்கக்குள்ள நிறுவனங்கள சொல்ல முடியாது என்னதுன்னா, விலைய குறைக்க சொல்லி அவங்கள சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு காம்படிட்டிவ், அதாவது என்ன சொல்றது? ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும். இந்த மோனோபோலி காம்படிஷன்ல வெல்ஃபேர்ங்கிற விஷயத்த அதாவது சமூக நலன்புரிய உருவாக்குறதுன்னு சொல்லி. சரியா? ஸோ அதத்தான் இங்க என்ன சொல்றாங்க. ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த 3 நிறுவனங்களையும் தந்திருக்காங்க. மார்க்கெட் டைப் பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ், மோனோபோலி, மோனோபோலி காம்படிட்டிவ். அப்ப பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் என்னது? நிறை போட்டி நிறுவனத்துல அதிகளவான கொள்வனவாளர், விற்பனையாளர்கள் இருப்பாங்க. உள்நுழைறது, வெளியேறதுக்கான எந்த ஒரு தடையும் காணப்படாது. மோனோபோலி மார்க்கெட் எடுத்துக்கொண்டா சிங்கிள் செல்லர். தனி நிறுவனம் தான் காணப்படும். உள்நுழைறதுக்கான தடையும் இருக்கும். அதே மாரி மோனோபோலி காம்படிட்டிவ். தனியுரிமை போட்டியில அதிகளவான கொள்வனவா விற்பனையாளர் இருப்பாங்க. உள்நுழைறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? சோ இங்க எம்ஆர் சமன் பி, அதாவது மார்ஜினல் ரெவென்யூ, எல்லை வருமானத்துக்கும் விலையும் இடையில பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல நாங்க என்ன படிச்சோம்? எம்ஆர் சமன் பி. அதுதான் நாங்க படிச்சிருக்கிறது என்னது? தொகையாட்சிக்கு சமாந்தரமா இருக்கும். மோனோபோலி மார்க்கெட், மோனோபோலி காம்படிட்டிவும் கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு சொல்லி படிச்சோம். அதாவது கேள்வி வளைகோடா தான் இருக்கும். சாதாரண ஒரு கேள்வி கோடா தான் இருக்கும். சோ அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இங்க விலையை விட மார்ஜினல் ரெவென்யூ கூடுதலையா தான் இருக்கும். எல்லை வருமானம் கூடுதலையா தான் இருக்கும். அதே போல நாங்க என்ன படிச்சோம்னு சொல்லி சொன்னா, இந்த எம்சி, மார்ஜினல் காஸ்டும் பியு. அப்ப மார்ஜினல் காஸ்டும் பியும் இருக்கக்குள்ள இங்க பி சமன் எம்சி, அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல விலையும் மார்ஜினல் காஸ்ட், எல்லை செலவும் சமனா இருக்கும். இதே வேளை இது ரெண்டுமே ஷார்ட் ரன்ல நடக்கிறது. சரியா? இதே வேளை மோனோபோலி காம்படிட்டிவ், மோனோபோலி மார்க்கெட்லயும் என்ன நடக்கும்னு சொன்னா, மார்ஜினல் காஸ்ட்ட விட விலை கூடுதலா இருக்கும். அதாவது எல்லை செலவு விட நாங்க விலை அதாவது பொருள் விலைகள் கூடுதலையா இருக்கும். அதனால தான் நிறுவனங்கள் குறுங்காலத்துல லாபத்தையும் அடையுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். லாபம், அப்நார்மல் ப்ராஃபிட் எல்லாமே ஏற்படுதுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது லாங் ரன்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது லாங் ரன்ல பாருங்க, முதலாவது 0 இருக்கு. அதாவது 0 இருக்குன்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதாவது அடுத்தது விலைய விட, அதாவது விலைய விட கூடுதலா இருக்கும் லாங் ரன்ல. சோ இங்க சமனா இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம் மோனோபோலி காம்படிட்டிவ்ல. இது ஏன் மோனோபோலி மார்க்கெட்ல லாங் ரன்லன்னு சொல்லி சொன்னா, லாங் ரன்லயும் லாபத்த மட்டும் தான் உழைக்கும். காரணம் தனி ஒரு நிறுவனம் காணப்படுறதால. பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மோனோபோலி கம்பெனில அப்படி இல்லாதக்கான காரணம் அதிக அளவு நிறுவனங்கள் காணப்படுது. அடுத்தது இந்த லாங் ரன்னுக்கும் எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கக்குள்ள எவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஈக்குவலா இருக்கும் எப்படின்னு சொல்லி சொன்னா லாங் ரன். ஆனா, அதே வேள குறைவா இருக்கும்னு சொல்லி, மினின்னு சொல்லி சொன்னா குறைவா இருக்கும். இங்க பாருங்க, எவரேஜ் டோட்டல் காஸ்ட் என்ன நடக்கும்னா, கூடுதலையா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 2 சந்தர்ப்பத்திலயும். சரியா? எவரேஜ் டோட்டல் காஸ்ட். அடுத்தது இந்த டிடபிள்யூன்னு சொல்லி சொன்னா, அதாவது என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா, டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். டெட் வெயிட் லாஸ். இந்த டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இந்த பொருளாதார கொள்கை, அதாவது சந்தையில ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு சிச்சுவேஷன் காரணமாக எக்கனாமிக் எபிசியன்சி இல்லாட்டி, அங்க என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, தடையற்ற சந்தையால், அதாவது தடையற்ற சந்தை காரணமாக எக்கனாமிக் லாஸ் ஏற்படும். அதாவது சந்தை சமநிலை சிதைக்கப்படுறது தான் டெட் டெட் வெயிட் ஆஃப் லாஸ்ன்னு சொல்லி சொல்றது. அதாவது டெட் வெயிட் ஆஃப் லாஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு கொள்கை காரணமா, இப்ப நாங்க பொருளியல் கொள்கை காரணமாக, அப்படி இல்லாட்டி சந்தையில ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், இப்ப நாங்க சிச்சுவேஷன் சொல்றதுன்னா, இப்படி COVID-19 இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை, பிரைஸா இருக்கலாம், ஒரு கம்படிஷன்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு எக்கனாமிக் சீரிஸா இருக்கலாம். ஏதாவது ஒரு நிகழ்வு காரணமாக பொருளாதார திறமையின்மை ஏற்படும். இப்போ பொருளாதார திறமையின்மைனா எக்கனாமிக் எஃபிஷியன்சி, அதாவது சரியா எல்லாருக்கும் சரியான வருமான பங்கீடு இடம்பெறுறது, சரியான விலையில சரியான தொகை கொடுக்கிறது, பொருளாதார நலன் பேணுறது, இந்த மாதிரியான விஷயம் எதுவுமே இல்லாம ஏற்படும் இந்த பொருளாதார திறமையின்மை. அதைத்தான் நாங்க சொல்றது என்னதுன்னு சொல்லி சொன்னா, இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த என்னது த டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். டெட் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி. இந்த டெட் வெயிட் லாஸ் காரணம் என்னதுன்னா, தடையற்ற சந்தையால் அமைக்கப்பட்ட சமநிலையை இது சிதைக்குது. அதாவது இப்ப நாங்க என்ட்ரி பேரியர்ஸ் எதுவுமே இல்லன்னு சொன்னோம் தானே. அப்ப அந்த என்ட்ரி பேரியர்ஸ் இல்லாத இருக்கிற சந்தர்ப்பத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த மார்க்கெட் ஈக்விலிபிரியம் சிதைக்குது. அதாவது மார்க்கெட் ஈக்விலிபிரியம் என்னது? கொள்வனவு, அதாவது டிமாண்ட்காவும் சப்ளைக்காவும் சந்திக்கிற புள்ளியில தான் கொள்வனவாளர், விற்பனையாளர் என்ன செய்வாங்க? கொள்வனவு செய்யறதுக்கும் விற்பனை செய்யறதுக்கும் தயாராக
இருப்பாங்க. இந்த டெட் வெயிட் லாஸ்ங்கிற சந்தர்ப்பத்துல வந்து இது சந்தை சமநிலையை பாதிக்குது. சந்தை சமநிலை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னா, இந்த ஏதாவது பொருளாதார கொள்கை அப்படி இல்லாட்டி சந்தையில ஏதாவது ஒரு விளைவு காரணமா வந்து பொருளாதார திறமையின்மை ஏற்பட்டு அங்க வந்து சந்தை சமநிலையை பாதிச்சு சமூக நலனிழப்பு ஏற்படுது. இந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல வந்து சமூக நலனிழப்புங்கிற சொல்ற விஷயம் வந்து காணப்படாது. காரணம் வந்து மார்க்கெட்ல சந்தையில சொல்ற விலையில தான் வந்து அந்த விற்பனையாளருக்கு வந்து விலையை தீர்மானிப்பாங்க. ஆனா இந்த மனோபோலி காம்படிட்டிவ்லயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, விலை வந்து உருவாக்கும். பிரைஸ் மேக்கரா தான் இருப்பாங்க. அதனால தான் டெத் வெயிட் ஆஃப் லாஸ் வந்து அங்க அந்த 2 நிறுவனத்துக்கு வந்து ஏற்படுது. இதே பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல டெத் வெயிட் ஆஃப் லாஸ் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து சந்தை சக்திகளால தீர்மானிக்கிற விலையில தான் நிறுவனங்கள் செயற்படுறனால. சரியா? சோ அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நாங்க ஒலிகோபொலி மார்க்கெட்ட பத்தி பார்ப்போம்.